திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, மாகம் கண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் கடலே போற்றி, காவாய் கனகத்தகளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. குருவருளாலும் திருவருளாலும் நாம் காலை அமர்விலே திருத்தொண்டர் புராணத்தை சிந்தித்து அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மாலை அமர்விலே திருத்தெல்லேனம் திருப்பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அதில் 10 பாடல்கள் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து இப்போ 11வது பாடல். கயல் மாண்ட கண்ணீதன் பங்கனை கலந்தாண்டலுமே, அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல், மயல் மாண்டு மற்றுள்ள ஆசகமாண்டு என்னுடைய செயல் மாண்ட வா பாடி எல்லேனம் கொட்டாமோ. கயல் மாண்ட கன்னிதன் பங்கன். கயல் மாண்ட கன்னி உமையம்மை, மீன் போன்ற கயல் மாண்ட கண்ணின்னா உமையம்மையுடைய கண்ணை பார்த்து இந்த மீன் நாம இது மாதிரி இல்லையே அப்படின்னு வருந்தி நோகுமா. அப்படிப்பட்ட கண்ணையுடைய உமையம்மை கயல் மாண்ட கண்ணீதன் பங்கன், உமையம்மை இடப்பாகத்தை கொண்டிருக்கக்கூடிய பெருமான் எனை கலந்து ஆண்டலுமே. பெருமான் உள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன ஆகுன்னா அயல் மாண்டு, அயல் சிந்தனையெல்லாம் நீங்கி போயிடும். அருவினை சுற்றம் மாண்டு. அருவினை சுற்றம் அப்படின்னா நாம் செய்த வினை சுற்றம்னு ஒரு பொருள். நாம செய்த வினைதான் சுற்றமா வருகிறது ஒரு பொருள். நாம செய்த வினைதான் நமக்கு சுற்றமா வரும். இன்னொன்று நம்மளுடைய வினையை சுற்றோம். இன்னும் 2 பண்ணி வச்சிருக்கிறோம். அது கடலுக்கு கூட்டம் கூட்டமா கிடக்குது. அதனால அந்த வினை சுற்றம் அப்படின்னு சொல்ற. அந்த வினை சுற்றம் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு. உலகப்பற்றிலிருந்து விலகிடுவோம். மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு. பேச்சு சுத்தமா நின்று போடும். வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. தன்னுடைய செயல் நின்று அது எப்படிங்க அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, தான் இதை செய்கின்றோம் அப்படிங்கிற அந்த செயல்பாடு அந்த நினைவே இல்லாமல் செய்தல் எல்லாம் இறைவனுக்காக, இறைவன் இட்ட பணி அப்படின்னு அதை ஒவ்வொன்றா நினைத்து செய்யணும். இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இறைவன் கொடுத்திருக்கார் இல்லையா? மாணவர்கள் பல பகுதிகளில் இருந்து கிளம்பி சரியான நேரத்துக்கு வந்து வகுப்புல இங்க உட்கார்ந்து முறையா பாடம் கேட்கணுங்கிறது நமக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பணி அப்படின்னு நம்ம நினைச்சது. அமைப்பாளருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவர் அந்த பணியை செய்கிறார். ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அவருக்குரிய பணியாக இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி வகுப்பை வந்து நல்ல முறையில் நடத்திட்டு போறாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கு. ஆனா இந்த பணியை நாம செய்யறோம் அப்படின்னு நினைச்சா ஞான நூலை கற்கின்ற போது உமையம்மை எப்படி கேட்டான்னு காலையில பார்த்தோம். அடுத்து பின்னால ஒரு வரலாற்றுல
இரண்டாவது திரும்ப உமையம்மை கேட்கும்போது சரியா கேட்கலன்னு சொல்லி சாமி அனுப்பிச்சுட்றாரு கீழே. ஞான நூலை உபதேசிக்கின்ற போது சரியா கவனம் கொடுத்து கேட்கலைன்னா கீழே போயிடும். ஒவ்வொரு இடத்துலையும் மயிலாடுதுறை தலத்தினுடைய வரலாறு அதுதான். அம்மை மயிலாக வந்து வழிபாடு செய்தார். ஏன் மயிலாக வந்தாள் அப்படின்னு சொன்னா, கைலாயத்துல இறைவர் இது போல ஞான நூலை சொல்லி கொண்டிருக்கும் போது கவனம் சிதறனதுனால மயிலாக போய் பூசை பண்ணி திரும்பவா. இறைவனில் பாதியாக இருக்கிற உமையம்மைக்கு அதாங்கல. அடுத்து சுவாமி எந்த விதியையும் எங்கேயும் மீற மாட்டார். பெருமான் பிரணவத்திற்கு பொருள் கேட்கிறார் முருகப்பெருமான்கிட்ட. கேட்கும்போது சொல்ற எப்படி கேட்கிறார் அப்படின்னா, குருநாதர் ஆசனத்துல இருக்கணும், சீடன் அதை விட கீழே இருக்கணும். அப்படி அந்த குரு சிஷ்ய பாவனையில கேட்டா சொல்றேங்கிறார். ஏன் அதுவும் இறைவன் நடத்திய திருவிளையாடல் தான். நமக்கு ஏற்கனவே தெரிந்ததாக கூட இருக்கலாம். நாங்கள் எல்லா திருவாசகமும் ஒட்டுமொத்தமாக கரைச்சி குடிச்சுட்டோங்க, வாந்தி எடுத்தா கூட எங்களுக்கு திருவாசகம் தான் வரும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தா கூட திருவாசக வகுப்புக்குள்ள வந்துட்டு வந்திருக்கிற பேராசிரியருக்கு திருவாசகத்தை எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியலினாலும் அமைதியாக தான் கேட்கணும். ஏன்னா அந்த இடம் அது ஏற்கனவே தெரியுது. சாமிக்கு பிரணவத்தினுடைய பொருள் தெரியாதா? அவருக்கு தெரியும். முருகப்பெருமானுக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியும், ஆனா இப்படி கேட்டாதான் சொல்லணும். அப்ப இறைவனே அதை நடத்தி காட்டுறான் எப்படி கேட்கணும்னு. அதை சரியா கேட்காதவங்க யாரா இருந்தாலும் விதிமுறைப்படி தண்டனையும் கொடுத்துதான் அனுப்புறான். அதனால நம்ம வகுப்புக்கு இவ்வளவு தூரம் தேடி, எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்து தேடி இங்க உட்கார்ந்து இருக்கிறது எதுக்கு? புண்ணியத்தை சேர்க்கிறதுக்கு. போய் திரும்ப பாவத்தை பல மடங்கு சேர்த்து கொள்ளக்கூடாது. அதாவது ஞான நூல்களை நிந்தனை செய்தோம்னா திரும்ப எப்படி பிறப்போம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறப்பு, அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? சுத்தமா படிக்கவே தெரியாம பிறப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உதவி கேட்கணும் இல்லையா? சுத்தமா கண்ணே தெரியாது, நீ தான் பார்க்கலையே, ஞான நூலையே பார்க்கல இல்லையா? பார்க்காம வேற கதை பேசுனியா, அடுத்த பிறவில கண்ணு கிடையாது. பேசிட்டே இருந்தியா, வாய் கிடையாது. அடுத்தவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தியா, நூலை கேட்காம அடுத்த முறை காது கேட்காது. இப்படி ஞான நூல்களை சிந்திக்கும் போது நாம என்னென்ன குற்றங்கள் செய்தாலும் அதெல்லாம் இப்படிப்பட்ட பின்னால பல பிறவிகளை நமக்கு கொடுக்கும். நம்ம ஞான நூல்களை ஓதுதலும் ஓதுவித்தலும் கேட்டலும் கேட்பித்தலும் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னா இறைவனை அடைவதற்காகத்தான். அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் கீழான பிறப்புக்கே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்ப இறைவனை அடைகிறது? அப்ப அதற்கு தடையாக வந்து நிற்கும். அதனால அந்த நூலை, அதுக்குதான் முதல்ல வந்த உடனே மகுடம் எதுக்கு சொல்றாங்க? திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு அடுத்து நாம பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன வரணும்? தில்லையம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு கேட்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து உலகியல் வகுப்பா இருந்தா அமைதியாரு, நிறுத்து, சத்தம் போடாத, சைலன்ஸ்னு 1008 வார்த்தை சொல்லுவாங்க. எப்ப சைவ நெறிக்குள்ள வந்துட்டோமோ அப்பவே திருச்சிற்றம்பலம் அப்படின்னா அதோட பேச்சை நிறுத்திக்கணும். அதுக்கு முன்னால எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம். அது முடிஞ்ச உடனே திரும்ப திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணாதான் திரும்ப நாம பேச ஆரம்பிக்கணும். இதை எப்போவே மனசுல உள்வாங்கிக்கங்க.
இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒரே விஷயம்தான், ஞான நூலை பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஞான நூலை பேசுகின்ற போதும், சிவபெருமானுடைய பெருமையை பேசுகின்ற போதும், சிவனடியார்களுடைய பெருமையை பேசுகின்ற போதும் நாம் அதில் சரியாக கவனம் செலுத்தலைன்னா அந்த பாவம் பெரிய கொடிய நரகத்தில் நம்மை ஆழ்த்திடும், பல கீழான பிறவிகளை நமக்கு கொடுத்துரும். அதனால அதில் எப்பவுமே கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், மற்றொருவருடைய சிந்தையை குலைய செய்யக்கூடாது. எல்லாரும் கவனமா பாடம் கேட்டுட்டு இருக்கும்போது 2 பேர் பேசுனா எல்லாருடைய கவனமும் இங்க வந்துடும், பாடத்து மேல இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? இல்லைங்க நாங்க பேசியே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா வெளியில போய் பேசணும். இந்த வகுப்பு குறித்து பேசணுமா, ஐயா நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். இப்ப இதெல்லாம் பல இடங்கள்ல பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. நீங்க மட்டுமே பேசிட்டு போறீங்க, எங்களை பேசவே விடமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு வகுப்பை நீங்களும் வந்து நடத்தும். அதனால வாங்க, வந்து பேசுங்க, பேசி பழகுங்க, வாங்க பழகலாம். அப்பதான் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்க பழகிக்கலாம். அப்ப ஞான நூல்ல சொல்றார், மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தில்லேனம் கொட்டாமோ. அப்ப என்னன்னா, உள்ள நிற்கின்றது சிவம், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் சிவன் செயலே என்று. இப்ப எது செய்தாலும் அது சிவனுடைய செயல். சிலதெல்லாம் நமக்கு வந்து இதை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சில குறிப்பால் உணர்த்துதல், சமிக்ஞை அப்படின்னு சொல்லுவாங்க. சமிக்ஞை அப்படின்னு சொன்னாலே அது வந்து எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா புரியாது. குறிப்பால் உணர்த்துதல் அப்படின்னு சொன்னா யார் யாருக்கு யார் யார் குறிப்பால உணர்த்த முடியும் அப்படின்னு சொன்னா, அன்பு மிகுந்திருக்கக்கூடிய தந்தையும் மகனும். அப்பா என்ன நினைக்கிறார் அப்படின்னு பையனுக்கு தெரியும். அப்படி திரும்பி பார்த்தா இதை கேட்கிறார் அப்படின்னு எடுத்து கொடுக்கும். அடுத்து கணவன் மனைவியும், அடுத்து நண்பர்கள், குருவும் சீடனும். அப்படி இருக்கும். அவர் பார்த்தாலே என்ன சொல்றாருன்னு தெரியணும். அப்படி ஒரு மரபு. ஒரு முறை ஒரு அருளாளரிடத்துல அவருடைய குருநாதர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, அவர் கை விளக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு மாதிரி லைட் எல்லாம் கிடையாது. கை விளக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். எடுத்துட்டு வந்தோடனே அவர் ஒரு அறைக்குள்ள போகும்போது, இங்க வீட்டுக்குள்ள போகும்போது இங்க நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவரும் ஏன்னா கை விளக்கு வந்து கையில சொல்ற உடனே சூடா இருக்கும். இப்போ விளக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கைப்பிடியெல்லாம் வச்ச விளக்குகள்லாம் வச்சு அப்படி வெறுமனே அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் அவர் அவசரத்துக்கு அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வருகின்ற போது நெல் வர அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் உள்ள போயிடுறாரு. போனவர் பல்வேறு பணிகள்ல மறந்துட்டாரு. சீடனை வெளியில் நிற்க சொன்னமே, அதுவும் கையில விளக்கோட நிற்க சொன்னமே அப்படிங்கிறதே மறந்துடுறாரு. இரவு நெடுநேரம் கழிச்சு அவருடைய மனைவியார் வெளியில வந்து பார்த்தா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கிற அந்த மலையில இவர் விளக்க ஏந்தி கொண்டிருக்கிறார். சுத்தியும் மழை பெய்யுது, இவர் நிற்கிற இடத்துல மட்டும் மழை பெய்யல. அந்த குரு பக்திக்கு காவலாக, ஏன்னா அவர் நனைஞ்சா ஒண்ணு குற்றம் இல்லை, விளக்கோட இருன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த விளக்கு அணையாமல் இருக்கணும் இல்லையா. அதனால அந்த குரு வாசகத்திற்கு, குரு வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. ஞானியர்களுடைய வார்த்தை எப்பொழுதும் உண்மை பேசுபவர்களுடைய வாக்குக்கு வந்து அது எந்த நிலையாக இருந்தாலும் அது பழிச்சிடும். அதனாலதான் பரீட்சித் ராஜாவுக்கு அந்த வாக்கு பழிச்சது. பரீட்சித் ராஜாவோட கதை சொல்லியிருக்கிற முறையா உங்களுக்கு
கேட்டா மறந்துட்டோம்னு சொல்லுவீங்க. ஆமா, 7 நாள்ல பாம்பு கடித்து இறந்து விடுவான் அப்படின்னு முனிவருடைய மகன் சாபமிட, அதே போல அந்த 7வது நாள்ல கூணாகமாக உள்ள இருந்து தட்சகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு அந்த பரீட்சித் ராஜாவை கொண்டு. அப்ப அந்த வாக்குக்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு. அதுலயும் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. அது அப்படியே இறைவனே அதை நடத்தி காட்டுவோம். ஒரு முறை ஒரு ஏழ்மையான ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான ஒரு அன்பர் இருக்கிறார். அவருக்கு சரியான வசதி இல்லை. அப்ப அங்க ஒரு முனிவர் வரார். முனிவர் வந்த உடனே, சாமி நான் இப்படி ஏழ்மையிலேயே இருக்கிறேனே, நான் எப்போ இறைவனுடைய திருவருளால் நான் பெரிய செல்வந்தன் ஆகணும், என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, சரிப்பா உனக்கு செல்வம் பெருகும், உனக்கு ஒரு மாடு கொடுக்குறேன், நீ அதை வைத்து அப்படின்னு சொல்லி மாடு கொண்டு கொடுக்குறார். அவர் மாடு கொடுத்த நேரம் நல்லா வளர்ந்து அப்படியே பெரிய நிலைமைக்கு வந்துடான். சுற்றி வீட்டில் நிறைய வசதி வந்துருச்சு, ஏகப்பட்ட மாடு, 1000 மாடு வந்துருச்சு, நிலம் நிறைய சேர்ந்துருச்சு, வீடு பெரிய வீடு சேர்ந்து. இதெல்லாம் சேர்ந்த உடனே திரும்ப இன்னொரு முனிவர் அவருடைய வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யறாருன்னா, அப்பதான் அவர் ஏதோ அவசரம் ஒரு பணம் எண்ணிட்டு இருங்க அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஓ பணம் இருக்குன்ற ஆடுறியா, பணமெல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்ன உடனே பதறி போய் ஓடி சாமி எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க, நான் இனிமேல் எப்படி பிழைப்பேன்னா, சரி போ, உனக்கு ஒரு மாடு இருக்கும். என்ன சொல்லிட்டு போறாரு, ஒரு மாடு. உடனே அவங்களுடைய செல்வமெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு, ஒரே ஒரு மாடு மட்டும் இருக்கு. இந்த மாட்டை வச்சுட்டு பழையபடி ஏழ்மை நிலையிலேயே இருக்கலாம். எப்படி திரும்ப இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திரும்ப அந்த முதல்ல முனிவர் வரார். என்னடா செல்வத்தால் பெருசாக வாழணும்னு நினச்சிட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு நடந்த உண்மையெல்லாம் அப்படியே சொல்கிறான். சரி, அவர் என்ன சொல்லிட்டு போனார், ஒரு மாடு இருக்கும், இப்போவே கொண்டு போய் இந்த மாட்டை விற்றுட்டு வா. சாமி ஒரு மாட்டு இருக்கிற ஒரு மாட்டையும் விற்றுட்டு நான் என்ன பண்ணுவேன், போய் விற்றுட்டு வாப்பா. அன்னைக்கு கொண்டு போய் அந்த மாட்டை விற்றுட்டு வரான். விற்றுட்டு இங்கே வர்றதுக்குள்ள, ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனார், ஒரு மாடு இருக்குன்னு சொன்னார் இல்லையா, இவன் இருந்த மாட்டை விற்றுட்டான். அவருடைய வார்த்தை பொய்யாக கூடாது, ஒரு மாடு இருக்கணும். உடனே என்ன பண்ணுறார், யாரோ ஒரு செல்வந்தர் ஏங்க கோதானம் கொடுத்தா பசுதானம் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க, இந்தாங்க நீங்கள் பசுமாடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் வீட்டில் கொண்டு ஒரு மாட்டை எடுத்து, இதையே தினம் பண்ணு, அவரோட வார்த்தைப்படி உனக்கு ஒரு மாடு நிச்சயம், அதனால தினமும் கொண்டு போய் மாட்டை வித்துட்டு முன்ன மாதிரி ஆணவத்தில் ஆடாது, வந்ததை உனக்கு தேவையானது அன்றைக்கு தேவை, ஏன்னா உனக்கு நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு மாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாட்டை விற்று வரக்கூடிய பணத்தில் அறம் செய்து தர்மம் செய்து வாழ்வாயின்னு அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு போகிறார். அதுதான் அவங்களுடைய அந்த முதல்ல வந்த முனிவர், அவர் குரு. அப்போ யாருடைய குருவாக ஒரு குரு சாபமிட்டாலும் இன்னொரு குரு மூலமாக அவனுக்கு வாழ்க்கை விமோசனம் கிடைக்கும். அப்போ என்ன புரிகிறது அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். சாதாரணமாக சொன்னவங்களுடைய வார்த்தை இல்லை, எப்பொழுதும் சிந்தையிலே இறைவனை நினைந்து பொய்யே பேசாதவர்களுடைய வாக்கு. பின்னால் நம்ம பார்ப்போம், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படின்னு நம்மளுடைய சுந்தரர் சொல்றார் இல்லையா. ஞானத்தில் ஞானம்ங்கிற 16வது நிலையில இருந்து அருளிய நூல் இந்த திருவாசகம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு படிநிலை இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு இந்த 4. இந்த 4ல ஞானத்தால் அன்றி முக்தி கிடையாது. ஒவ்வொன்றும் 4 நாளா விரியும். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம்
அந்த சரியை தொண்டிலேயே சரியில் ஞானம் வந்தாதான் பதமுக்திக்கு போக முடியும். சாலம். அடுத்து கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். இது வந்தா சாமி. அடுத்து யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். இது வந்தா சாலோக சாரூபம் போடுற, அது கிரியைக்கு சாரூபம், யோகத்திற்கு சாமீபம், சாமிக்கு பக்கத்திலே இருக்கலாம். அடுத்து நான்காவது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் ஞானம்ங்கிற கடைசி நிலை 16வது நிலையில இருந்து பிற உயிர்கள் நம்மை போன்றவர்கள்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக மாணிக்க வாசகரிடத்திலே சென்று இறைவனே கேட்டு எழுதி கொடுத்தது திருவாசகம். இது ஒன்றும் சாதாரண புத்தகம் இல்லை. திருமுறைகள் மொத்தமே இறைவனுடைய மந்திர வடிவம். இங்க யார் இருக்கா? இங்க சிவபெருமான் இருக்கிறார். இந்த ஒவ்வொரு சொல்லிலையும் சிவபெருமான் இருக்கிறார். அதனால அதை எப்படி நாம போற்றி பாதுகாக்கணுமோ அப்படி நாம பாதுகாக்கணும். அப்ப தன்னுடைய செயல் மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் செய்யறேன், நான் பணம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஆணவம் தான் அவனை அழிச்சது இல்லையா? அப்ப திரும்ப எப்போ பணிவு வருகிறதோ அப்பவே சாப விமோசனமும் நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த பணிவு திரும்ப ஆணவமா மாறினா மறுபடியும் என்ன கிடைக்கும்? சாபம் கிடைக்கும். திரும்ப பணிவு வந்தா சாப விமோசனம் கிடைக்கும். இப்படி சாபத்துக்கும் சாப விமோசனத்துக்கும் நடுவே ஓடிட்டு போக கூடாது. விமோசனம்னு ஒரு முறை வந்துட்டா திரும்ப எங்க போக கூடாது? திரும்ப சாபம் வாங்குற நிலைக்கு போகக்கூடாது. அப்படின்னா என்ன பொருள்? மீண்டும் ஆணவத்திற்கு போகக்கூடாது. அப்படி போனா பல முறை அது பெருமானுடைய கருணை. நம்ம எத்தனை முறை தப்பு பண்ணாலும் சரி, இந்த முறை திருந்திடுவான், இந்த முறை திருந்திடுவான், இந்த முறை திருந்திடுவான்னு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். ஆனா நமக்குத்தான் என்ன ஆகும்? காலம் விரயமாகும். எல்லாரும் தேடி, இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஐயா நீங்கள் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க, எந்த வழியாக வந்தால் பக்கம்? நான் இந்த ஊர்லேருந்து வரேன், எந்த வழியாக வந்தால் பக்கமாக சீக்கிரமாக வரலாம்? நான் காரில் வரேன், எப்படி வந்தால் பக்கம்? நான் பஸ்ஸில் வரேன், எந்த ரூட்டில் வர்றது? நான் ட்ரெயினில் வரேன், எந்த ரூட்டில் வர்றது? ஏற்கனவே அந்த ஊருக்கு போனவங்க அல்லது அந்த ஊரில் இருக்கிறவங்க அடிக்கடி பயணம் பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அதனால் நான் எப்படி வந்து நான் நீங்கள் எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க, அத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கிளம்பி அதற்கு நேர் எதிரான திசையில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சரியான இடத்திற்கு போய் சேர முடியாது. அப்போ இறைவனுடைய பெரும் கருணையை உணர்ந்த அருளாளர்கள் நமக்கு இப்படி போனால் எளிதாக இறைவனை அடையலாம்னு காட்டுறாங்க. அப்படி காட்டக்கூடிய வழியை பிடிச்சுக்கிட்டோம்னா முன்பு சொன்னதை போல என்ன வெளியில அங்கங்க சுத்தி தெரியாம, இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாமளே ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். என்னங்க நீங்கள் எப்போ வந்தாலும் சைவ சமயமே உயர்ந்த சமயம், ஏன் வேற சமயம் இல்லையா அப்படின்னா போங்க, போய் தேடுங்க, எந்தெந்த சமயத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு தேடுங்க. தேடி முடிச்சுட்டு எல்லா ஞான நூல்களையும் கற்று முடித்ததுக்கு பின்னால கடைசியா என்ன வருதுன்னு முயற்சி பண்ணி பாருங்க. இப்படி நிறைய அருளாளர்கள் அந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்திருக்கிறாங்க. திருநாவுக்கரசு பெருமான் செய்திருக்கிறார், மாணிக்கவாசக பெருமான் செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் தேடி பின்னால் அவங்க சைவ சமயம்தான் சிறந்ததுன்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம திரும்பவும் நாம ஆராய்ச்சிக்கு உள்ள நுழைஞ்சோம்னா நாமளும் அதை போல
அத்தனை ஆண்டு காலம் தேடணும். அவங்கெல்லாம் அறிவாளிங்க, சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர்களுக்கு இறைவனுடைய அருள் இருந்தது. அவங்களுக்கு என்ன நடந்தது? உடனே இறைவனுடைய அருள் இருந்ததனால விரைவில் இறைவன் வந்து ஆட்கொண்டுட்டார். நம்மளை யோசிச்சு பாருங்க, நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, நமக்கு எவ்வளவு நினைவு இருக்கு, ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கலாம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த ஆராய்ச்சிக்கு உள்ள நாம் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் தேவையற்ற காலவரையம் தான். அப்போ என்ன செய்யணும்? ஏற்கனவே அவ்வாறு ஆராய்ச்சி செய்தவர்கள் ஒரு முடிவை சொல்லும்போது அந்த முடிவை என்ன செய்யணும்? அப்படியே ஏற்றுக்கிட்டு பின்பற்றினா நமக்கு காலவிரயம் ஆகாது. நேராக இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளலாம். அப்போ என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமானை முழுவதுமாக சரணடைந்த நிலையில யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சொல்லாலோ அவர்களுடைய செயலாலோ அவர்களுக்கு எந்த விதமான என்ன விளைவு ஏற்படாது? வினையினுடைய விளைவு ஏற்படாது. ஏன்னா எதை செய்தாலும் சிவார்ப்பணம் செய்யும் போது விளைவு வந்து நம்மை தீண்டாது, தாக்காது. அதனாலதான் அதை சொல்றார். படி செயல் மாண்டவான சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் அமைதியா உட்காந்துருவாங்க. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலா, அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலா, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப அப்படியே அமர்ந்தோம். பட்டினத்தார் என்ன செய்வார்? இப்போ நான் விருந்துக்கு யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். நான் இருக்கிற இடம் தேடி யார் எனக்கு கொண்டு வந்து உணவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற இடம் தேடி எதுனால வரட்டும் அப்படின்னு அமைதியாக எந்த வித செயலும் இல்லாமல் அமர்ந்திருப்பதும் வகையில் அப்படி அந்த செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்றார். அடுத்து 12வது பாடல். முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாமாடி தெல்லேனம் கொட்டாமோ. முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட. இப்போ முக்தி அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்றா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதை தேடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் உழன்று கொண்டிருக்கிறார்களாம். ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க, என்ன தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊசியை அப்படி நிறுத்தி அந்த ஊசி மேலே கால் விரலை ஊன்றி நின்று தவம் செய்யணும். எவ்வளவு கஷ்டம்! அப்ப அது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. தவம் செய்தல் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. காட்டுல போய் உட்காந்து நம்ம தவம் செய்யணும் அல்லது ஏதாவது ஒன்று செய்யணும்னா எவ்வளவு அப்படியெல்லாம் முனிவர்கள் தேடி தேடி திரிகிறார்கள். அப்படியெல்லாம் முனிவர் குழாம் நனிவாட அவங்கெல்லாம் தேடி தேடி திரிய அத்திக்கு அருளி பெருமான் அருள் செய்து அடியேனை ஆண்டு கொண்டு என்ன செய்யறானா, பெருமான் அப்படி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பெருமான் என்ன செய்கின்றான்? என்னை தேடி வந்து அருள் செய்திருக்கான். அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி. இப்ப என்ன செய்யறான்? பக்தி கடல்ல என்ன ஆழ்த்தி வைத்திருக்கிறான். அது என்ன பண்ணிட்டானா? பதித்து வைத்து விட்டான். இப்ப சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சோம்னா அது அசையும். இப்ப இங்க வச்சுக்கிறோம், இப்படி தரனா இப்படி நகரும், இப்படி தரனா இப்படி நகரும். இதே இந்த இடத்துல பதிச்சுட்டாங்கன்னா, வெல்டிங் போட்டு ஒட்டிட்டாங்கன்னா அப்படியே நகராம நிற்கும். அப்ப பெருமான் என்ன செய்யறாரா? இவரை ஆட்கொண்டதோட மட்டும் இல்லாம அப்படியே பக்தி கடல்ல
பதிச்சுட்டார். அப்ப திரும்ப எடுக்க முடியும். இப்போ பெருமாள் என்ன செய்யலாம்? பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனும் கொண்டாமோ தித்திக்கின்ற நிலை. அந்த நிலையை மற்றவர்களுக்கு விளக்கியும் சொல்ல முடியாது, சொன்னாலும் அவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த அனுபவம் உணரத்தான் முடியும். அப்போ உணரணும் அப்படின்னு சொன்னால் சும்மா நம்ம உணருங்க, ஏங்க நீங்கள் உணருங்க அப்படின்னா எப்படி உணர முடியும்? அது என்னன்னு சொன்னால் தானேப்பா இது இனிக்கும்பா, தித்திக்கும்பா, ஒரு அருமையாக இருக்கும்பா, அப்படி ஒரு இருக்கும்பா. நீ உலகத்தில் என்னென்ன பொருள்லாம் உணவில் சிறந்ததுன்னு சாப்பிட்றியோ அதை சாப்பிடும்போது உனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கோ அந்த மகிழ்ச்சி இங்கே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டீர் அது நமச்சிவாய. ஆமா, தின்று கண்டார்க்கு அது தித்திக்குமாறு. என்ன சொல்றார் அப்படின்னா, அதை சுவைய ஒருத்தர் இப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த சுவையை நோக்கி நாம் செல்ல முடியும். இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோம்? அதை தெரிந்து கொள்ளாமலே, அதை பற்றிய உணர்வில்லாமலே, இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாம் வந்துருச்சு. பல காலத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தர் நகரத்துக்கு வந்திருக்கார். நகரத்துக்கு வந்த உடனே அவர் ஒரு சினிமா தேட்டருக்கு போயிருக்கார். சினிமா தேட்டர் அவங்க ஊரில் பெருசாக பார்த்ததில்ல, இல்லைனாலும் அந்த திரையை கட்டி மண்ணில் உட்காந்து தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் அவர் ஒரு ஏசி சினிமா தேட்டருக்கு போகிறார். அப்படி போன உடனே அது புதுசாக இருக்குது. அவர் அந்த அனுபவத்தை சொல்கிறார். ஏங்க என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி அவசரமாக ஓடி வரீங்க, வேட்டியெல்லாம் கலந்து இப்படி ஓடி வர்றீங்களேன்னு ஒருத்தர் ரோட்டில் பார்த்து அவர்கிட்ட கேட்குறான். கேட்ட உடனே அதுக்கு சொல்கிறான், எப்பா இது என்னப்பா கொள்ளாத ஊராக இருக்குது, எல்லாரும் வரிசையாக ஒரு பொந்துக்குள்ளே போனாங்களா, டிக்கெட் கவுண்டர் அந்த உள்ள ஏரியா கட்டி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு ஆள் போகிற அளவுக்கு நிலாவோடு இருந்தது. இப்போலாம் ஓப்பன் டிக்கெட் அது நிறையா வந்துருச்சு. பழைய காலம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா தேட்டரில் அப்படி தான் நீளமாக கட்டி வச்சுருப்பாங்க, காற்று கூட இருக்காது. அப்படி அதுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாரும் ஒரு சந்துக்குள்ளே போனாங்களா, நானும் போனேன்ப்பா. எல்லாரும் ஒரு பொந்துக்குள்ளே பணத்தோட கையை நீட்டினாங்க. சரி, நானும் ஒரு 20 ரூபாய் எடுத்து நீட்டினேன், ஒரு 100 ரூபாய் எடுத்து நீட்டினேன். அங்கே உள்ளே உக்காந்துருந்தால் அதை படக்குன்னு பிடுங்கிட்டு ஒரு துண்டு சீட்டு கொடுத்தான். டிக்கெட்டு கொடுத்துருக்காரு, சினிமா டிக்கெட்டு, துண்டு சீட்டு கொடுத்தான். சரின்னு வாங்கிட்டு வெளியில் வந்தேன்னா அங்கே இருந்த ஒருத்தன் அதை வாங்கி 2ஆ கிழிச்சு போட்டான். எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. ஓங்கி ஒரு அரை விட்டேன், ஆறப்ப முட்டு காசு நீ பாடு வாங்கி கிழிச்சு போடுற அப்படின்னு சொல்லி. அவன் திரும்பி ஒரு அரை விட்டான், நமக்கு எதுக்குறா வம்பு அப்படின்னு சொல்லி உள்ள போயா அப்படின்னா. சரின்ட்டு நான் உள்ளே உக்காந்தேன். உள்ளே உக்காந்தா பெருசாக வெள்ளையாக ஒரு துணி கட்டியிருந்தாங்க. என்னடான்னு கேட்டேன், இதில் ஏதோ வருன்னாங்க. பக்கத்தில் இருந்தான்னு பார்த்தா திடீர்னு புகையாக வந்தது. என்னடா அப்படின்னு கேட்டால் ஏசின்றான். அது வேற ரொம்ப குளிராக இருந்ததா. அப்புறம் சரின்ட்டு நான் வேட்டியை எடுத்து போத்திக்கிட்டேன். திடீர்னு பார்த்தா சவுண்டு வந்தது. என்னடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா திடீர்னு குதிரையெல்லாம் வந்துட்டு இருக்குது. யாரா 100 ரூபா கொடுத்து குதிரை மிதி வாங்குறதுன்னு அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்தேன்னா, வந்த அவசரத்தில் வேட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த மாதிரி நம்ம எதையாவது ஒன்று பார்க்காத ஒரு விஷயத்தை புதுசாக ஒன்று செய்ய போனோம்னா இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போ என்ன சொல்கிறாங்க நமக்கு ஞானிகள்லாம், இந்த வழியை பின்பற்றி கொண்டால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எளிதாக இறைவனை அடையலாம். அப்போ நம்ம புதுசாக ஒன்று பார்த்தோம்னா எவ்வளவு தடுமாற்றம். அந்த புதுசாக அவர் சினிமா தேட்டருக்குள்ள நுழைஞ்சு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார். இதே அவருக்கு ஏற்கனவே அது பழக்கமாக இருந்து யாரோ ஒரு சொந்தக்காரர், பாப்பா போகலாம், நான் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு இடமா கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு சீட்டில் உட்கார வச்சு அப்படி படம் காட்டியிருந்தாருன்னா இவர் அடுத்த முறை என்ன பண்ணுவார், அவன் இல்லைன்னா என்ன நாமளே போய் படம் பார்ப்போம் டிக்கெட் வாங்கி அப்படின்னு
போயிருப்பார் இல்லையா? அப்ப அந்த வழிகாட்டுவதற்கு ஒருத்தர் நமக்கு வேணும். இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி, இங்க இப்படிதான் நடைமுறை, இங்க இதுதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா? எம்பிரான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல பூசை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, உமையம்மை செய்து காட்டுவதற்காக நமக்கு இங்க வந்து காஞ்சிபுரத்துல செய்து காட்டுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்ப என்ன செய்யறார் பெருமான்? அது தித்திக்கும். இவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். அட என்னப்பா நீ வா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு திரும்ப ஒருத்தர் அவரை கூட்டிட்டு போய், அதே சினிமா, இங்க வா, அமைதியா வா, உட்காரு, நல்ல சில்லுன்னு காத்து வரும். இப்ப பாரு, குதிரையெல்லாம் வரும், உன்னையெல்லாம் மிதிக்காது, அது உண்மையான குதிரை கிடையாது, அது வெறும் படம் தான், உட்காந்து அமைதியா பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு ஒரு முறை படத்தை பார்த்து வச்சா அடுத்த முறை என்ன பண்ணும்? அந்த பயம் நமக்கு போகும். அது எவ்வளவு சுவையுடையது. அப்புறம் என்ன பண்ணுவான்? ஆஹா, என்னது 3 மணி நேரம் இடைவேளையை தவிர மீதி இருக்கிற அந்த 2.5 மணி நேரமும் நம்ம வேற உலகத்துல இருப்போம். முன்னெல்லாம் அப்படிதான் படம் எடுப்பாங்க. இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவன் அப்படி வந்து படம் எடுப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம உலகத்தையே மறந்து இருக்கணும். என்ன சொல்றது? அப்ப எல்லாம் நிறைய பக்தி கதைகள்லாம் படமா எடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற படமா எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நாமளும் கொஞ்சமாவது உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஏற்கனவே நம்ம வந்து கீழே தான் மேலே போகணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. நம்ம படம் பார்த்துட்டாவது இனிமேல் நம்ம வந்து எந்த தீமையை கண்டா பொங்கணும், அநியாயத்தை கண்டா பொங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துலயாவது வரும். இப்போ என்னடானா போனால் முன்னெல்லாம் வில்லன் தான் கொலை பண்ணுவான், இப்போ கதாநாயகன் தான் கொலை பண்ணுறவங்க தான் கதாநாயகனாகவே காட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? வெளியில் வந்தோடனே எப்படியாவது ஒரு கொலையாவது பண்ணிடணும். அந்த படத்தில் இருக்க 5 கொலை 6 முகம் அப்படின்னு, 5 கொலை 6 முகம். அப்போ ஏதோ 5 கொலை பண்ணிட்டான் போல இருக்குன்னு அவன் தென்னை மரத்தில் 5 கொலையை வெட்டி திருட போகும்போது ஒருத்தன் ஓடி போய் பார்த்துட்டு போய் சொல்லுவான், 5 கொலையை அறுத்துட்டான், 5 கொலை 6 அதுவே பெரிய ரவுடியாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் வந்து படத்தில் என்ன காட்டுறாங்கன்னா கொலை செஞ்சால் தான் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நிறைய இன்னைக்கு பிள்ளைகள் மாறி போகிறாங்க. அப்புறம் நிறைய சமுதாய மாற்றம். அன்னைக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு பொருள் ஒரு ஆசிரியர் ஒன்று சொன்னார்னா அதை திரும்ப மாற்றி சொன்னால் ஸ்கூலில் அடி விழும். ஸ்கூலில் அடி விழும். இன்னைக்கு ஒழுங்காக முடி வெட்டிட்டு வரனா வாதியாருக்கு அடி விழும். நான் எப்படி வேணாலும் வருவேன், மலையை வந்து தலையர் சரி நமக்கு இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, இருக்கிறவன் வச்சுக்கிறான், இருக்கிறவன் பெருசா தலையை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் திருப்பி வச்சு அதில் ஏதோ நெருப்பு கலரு அதெல்லாம் போட்டு அடித்து என்னமோ வச்சுக்கிறாங்க. அப்போ இப்போ என்ன செய்யறது? அதையெல்லாம் கண்டிக்க முடியல. அன்னைக்கெல்லாம் போனோம்னா அப்போ வந்து அந்த குழந்தை பருவத்திலிருந்து அந்த இளைஞர் பருவத்துக்கு வருவாங்க. 10வது 11வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வாத்தியாருங்க அவ்வளவு கவனமாக வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு வாரம் நம்ம விட்டால் என்ன ஆகும்னா அப்படியே மெதுவாக தாடி எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கே அது பார்த்தா புதுசாக இருக்கும். பரவாயில்லடா நம்மளும் பெரிய ஆள் ஆகிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் விடுவோம்னா ஒரு நாளைக்கு ஏன் ஐயா சேவிங் பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்லுவார். நாளைக்கு பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போனால் குடும்பாருங்க அடி பண்ணாமல் போனால் அப்படிலாம் என்ன செய்யல. ஒரே ஒருத்தர் அந்த கிளாஸில் ஒருத்தனை வச்சு அடிக்கிற அடியில் அதுக்கு அடுத்த நாள் மீதி இருக்கிற 40 பேர் சேவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். இப்போ என்ன சொல்றது, கல்யாணத்தன்னை கூட சொல்ல முடியல. என்ன சொல்றது, எங்க போனாலும் ஒரே அரசியலா இருக்கு. இன்னைக்கு அது ஒரு பெரிய அரசியலா இருந்தது. ஒரு காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா அதனுடைய நெறிமுறை? எப்படி இருந்தது அந்த நெறிமுறை அப்படின்னு சொன்னா, சிவாலயத்துல சிவபெருமானுக்கு விழா நடந்தா மட்டும்தான் அதை வாசிப்போம்பாங்க. இன்னைக்கு கல்யாணம், காது குத்து, பிறந்த நாள் வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க. இது செட்டக்காலம் மாதிரி ஆகிப்போச்சு.
செண்ட மேளம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை எல்லாமே அப்படியே தரமும் மாறி போகுது, தடமும் மாறி போகுது. அப்படி ஒரு சூழல்ல இருக்கிறோம். அப்ப அந்த நிலை நமக்கு மாறணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த கண்டிப்பு அப்படிங்கிற ஒண்ணு அவசியம். அதை அனுபவமா காட்டணும். அது தித்திக்கும் அப்படிங்கிற அனுபவமா காட்டணும். பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதெல்லாம் எப்படி தெரியுமா காட்டுவாங்க? முதல்ல சில ஆகாத பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் போது தான் இதெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் நாம் அதை என்ன செய்யணும்? நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கிறதுக்கு அதை காட்டணும். இப்போ முதல்ல ஒருத்தன் வந்து இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. அவனுக்கு முதல் தப்பு பாரு, இந்த தப்பு பண்ணால் உனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறது. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இந்த மது பழக்கம் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளேலாம் அவங்க போகிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, தன்னை மறந்த நிலை மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொன்னால் அது எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இறைவன் சந்நிதியில் தன்னை மறத்தல் தான் உனக்கு மெய்யான இன்பத்தை தரும் அப்படிங்கிறத அவர்களுக்கு அதை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி. அப்போ அந்த நிலையில இருந்தோம்னா என்ன சொல்றது, அதை விட்டு வெளியிலேயே வர முடியாது. அது ஒரு ஆனந்தமான நிலை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் தினமும் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த நேரம் வந்தா தானா என்ன ஆகும், போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். காலையிலேருந்து உடம்பு முடியலப்பா, மாத்திரை போட்டு படுத்துருக்கிறேன், காலைல 10 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு படுத்தவரா, திரும்ப 2 மணிக்கு எழுந்திருக்கிறார், மறுபடியும் சாப்பிட்றார், திரும்ப மறுபடியும் படுத்து தூங்குறார். அவர் தினம் 6 மணிக்கு கோயிலுக்கு போறாருன்னா 5:45 எழுந்துரும் உடம்பு. அது எந்த நோயா இருந்தாலும் சரி, 5:45 உடம்பு தானா ரெடி ஆயிடும். கிளம்பு, டைம் ஆச்சு. உடனே எழுந்திருப்பார், போய் கையால் கழுவார், திருநீரை பூசுவார், வரப்படுவார். ஏன்னா காலையிலேருந்து படுத்திருந்த இப்போ மட்டும் உனக்கு எங்கேருந்து புதுசாக வந்தது. அப்போ அது உடல் மனம் இது ரெண்டும் ஒன்றிணைந்து என்ன பண்ணும், அந்த நேரமானா போகணும். பிரதோஷமாக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே போகணும். எங்கேயாவது ஓடிப்போய் இங்கே கோயிலில் பார்க்க முடியலையா, இன்னொரு கோயிலில் நாம் எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த கோயிலில் அங்கே போய் அந்த வழிபாட்டை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புலனை இந்த தீவிரமான தாக்குதலில் இருந்து நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, மடைமாற்றம் செய்யணும். இப்போ நம்ம நண்பர்களே ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க. பாதி பேர் சினிமாவுக்கு போவாங்க, பாதி பேர் பார்க்குக்கு போவாங்க. ஒருத்தர் 2 பேர் கோயிலுக்கு போவாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், கோயிலுக்கு போகிறவங்களோட செல்லணும். ஆன்மாவின் தன்மை சார்தலின் வண்ணமாதல். யாரோட இருக்கிறோமோ அவங்களுடைய பழக்க வழக்கம் நம்ம முட்டிக்கும். அதனால என்ன செய்யணும், அதனால தான் அருளாளர் விலகிக்கிறாங்க. சுவாமி, எனக்கு அடியார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுங்க, இருக்கக்கூடிய பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நிலையில இருக்கும்போது தான், அந்த உணர்வில் இருக்கும் பொழுது தான் நம்மால இறைவனை உணர முடியும். அதை தாண்டி வெளியில கொஞ்சம் வந்துட்டோம்னாலும் நம்மால அதை உணர முடியாது. அந்த தித்திக்கக்கூடிய நிலையை நாம் இழந்துடுவோம். அப்போ பெருமான் என்ன செய்யலாம், அங்கிருந்து விலகாதவாறு ஒரு பாதுகாப்பு. பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனோம்னா 4:30 மணிக்கு மேலே தான் வெளியில் அனுப்புவோம். அது வரைக்கும் விலகாதவாறு எத்தனை முதல்ல வகுப்பறையில் ஆசிரியர், அதுக்கடுத்து வெளியில் ரவுண்ட்ஸில் 2-3 ஆசிரியர், கேட்டுக்கு பக்கத்தில் வாட்ச்மேன், இப்படி எத்தனை தடையை தாண்டி தான் நம்ம அங்கே உள்ளேருந்து வெளியே வர முடியும். அதுபோல தேவன் என்ன செய்யறான், அங்கங்கப்பா இங்கேயே இருந்தேன்னா நீ முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அதை நமக்கு அந்த தித்திக்கக்கூடிய இன்பம். அதெல்லாம் நினைச்சா அப்பக்கு சங்கடமா இருக்கும். இப்போ நான் போய் ஸ்கூல்ல உட்கார முடியுமா, முடியாது. அப்போ என்ன செய்யணும், இந்த வாழ்க்கைங்கிற நம்ம உயர்ந்து இருக்கிறோம்னா அந்த ஸ்கூல்ல அந்த பள்ளியில சரியாக நம்ம படிக்கணும். இன்னைக்கும் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் இத்தனை வயசுக்கு அப்புறமும் நம்ம இங்கே வந்து இந்த ஞான நூல்களை படிக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். அடுத்து 13வது பாடல்.
பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்தம் பாடும் ஆர்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் எல்லேனம் கொட்டாமோ. பார்பாடும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை பாடுபடுறாங்களாம். பாதாளர் பாடும், பாதாளத்தில் இருக்கிறவங்களாம் இறைவனை அறையணும்னு முயற்சி பண்ணுறாங்களாம். விண்ணோர் தம்பாடும், தேவர்களெல்லாம் இறைவனை அடைய முயற்சி பண்ணுறாங்களாம். அப்படி அவங்களுடைய முயற்சியில் எல்லாம் தேடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவங்க 3 பேருடைய வகையிலும் என்ன சாராமல் ஆர்பாடும் சாரா வகை அருளி, அவங்களாம் பெருமான் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெருமான் என்ன செய்தான் தெரியுமா? ஆர்பாடும் சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட என்ன பண்ணா, நேராக கிளம்பி வந்து என்னை ஆட்கொண்டான். எப்படி ஆட்கொண்டான்? நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன், நினைப்பதற்கும் அரிய தனிப்பெரியோன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்தான்? நேரா வந்து அருள் செய்தான். எப்படி? குருநாதராக வந்து அருள் செய்தான். அப்படி அருள் செய்த அந்த நிலையை சீர்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ. அப்ப என்ன பண்றார்? தெல்லேனம் கொட்டாமோ. இந்த பெருமையை என்ன சொல்றது? குருநாதருடைய பெருமையை, ஞானாசிரியருடைய பெருமையை அப்படி நினைத்து நினைத்து உருகுணம்னா அந்த ஆனந்தம் அடைய முடியாத ஆனந்தம். எப்ப இறைவனை பார்க்கின்ற போது எப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அதை போன்றது ஒரு ஈர்ப்பு குருநாதரை பார்த்தா வரணும், உடைய ஆசிரியரை பார்த்தா அந்த அன்பு வரணும். சாமியே இருக்கும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு தோணும், நாள்தோறும் அவரை நன்றியோடு நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். எப்படி இறைவனை நினைக்கிறோமோ, சாமியே பெருமானே இன்றைக்கு உங்களுடைய அருளால் இன்றைய பொழுது நல்லபடியாக கழிந்தது அப்படின்னு நம்ம தூங்க போகும்போது சொல்லணும். காலையில் எழுந்திருக்கும் போது பெருமானே உங்களுடைய கருணையினால் எனக்கு இன்னும் ஒரு நாள் கிடைத்திருக்கு அப்படின்னு நாம் நினைந்து போற்றுவதைப் போல நமக்கு இந்த ஞானத்தை அருளிய ஞானாசிரியரையும் நமக்கு அருளிய குருநாதரையும் தீக்கை அருளிய குருநாதரையும் நினைந்து போற்றணும். அப்ப இறைவனிடத்துல என்ன, மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாறு அதுதான் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். நாள்தோறும் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்துதான் அவர் பணியை தொடங்குவார். அப்படி பணியை தொடங்கிட்டு கிளம்பி வரும்போது தான் குதிரை வாங்குவதற்காக வரும்போது திருப்பெருந்துறையில அங்க என்ன உணர்வு பெற்றாரோ அதே உணர்வு இங்க பெற்றார். அதனாலதான் என்ன செய்ய முடிஞ்சது, அவரால் குருநாதராக ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த உணர்வு அவருக்கு தோன்றலைன்னா என்ன பண்ணிருப்பார்? யாரோ ஒருத்தர் மரத்தடியில் உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்கார், பசங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம குதிரை வாங்க அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி போயிருப்பார். அப்படி கிளம்பி போயிருந்தா அவர் மற்ற அமைச்சர்களோடு அமைச்சராக சாதாரண மனிதர்களோடு மனிதராக மறைந்து போயிருப்பார். ஆனா எப்பொழுது இறைவனுடைய சந்நிதியிலே அடையக்கூடிய உணர்வை, அந்த பணிவை, அந்த ஆனந்தத்தை, அந்த இன்பத்தை இங்கே அவரை பார்த்த உடனேயே அடைந்தாரோ அப்பதான் இவர்தான் நமக்கு குருநாதர் அப்படின்னு தேடி போய் அவரிடத்துல நிற்கிறார். பெருமான் காட்சி கொடுத்த உடனே அது ஈர்ப்பு. அப்படி ஏதாவது ஒரு வகையில ஈர்க்கப்பட்டு தான் என்ன ஆகும், உயிர்கள் இறைவனை தேடி அப்படியே வர ஆரம்பிக்கும். மாணிக்கவாசக பெருமான் அப்படித்தான் வந்தார். நாள்தோறும் இறைவனை தொழுத அந்த பயன். அதனாலதான் தாய்மானவர் சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறைமையால் தொடங்கினோர்க்கு
ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. யாரெல்லாம் நேரடியாக குருநாதர் வந்து ஆட்கொள்ள மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? நாம் செய்த தவம், நாம் போய் பெருமான இடத்துல நம்ம இடத்துல தேடல் இருக்கணும். நமக்கு நல்ல குரு கிடைப்பாரா, குருநாதர் கிடைக்கணும், குருநாதர் கிடைக்கணும், ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கணும். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது இறைவன் அதை கூட்டி வைப்பான். நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் அவ்வாறு ஒரு ஆசிரியரை, ஞானாசிரியரை காட்டி, குருநாதரை காட்டி தன்னிடத்திலே ஈர்த்து கொள்வான். அப்படி ஒரு நிலை. ஆனால் அப்படி இல்லாமல் நானே முயற்சி செய்து இறைவனை அடைந்து விடுவேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் முயற்சி செஞ்சோம்னா என்னன்னா அந்த முயற்சி வெற்றி அடையுமா அடையாதான்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த நிகழ்தகவு அப்படின்னு கணக்கில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு. இந்த டிவிலெல்லாம் மேட்ச் பார்த்தோம்னா வின் ப்ரெடிக்ட் அப்படின்னு போடுவாங்க, எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன். இப்போ இருக்கிற சூழலை பொறுத்து இப்படி அப்படின்னு சொல்லி போடுவாங்க, ஓட்டெல்லாம் போட சொல்லி அதை பர்சன்டேஜ் எல்லாம் காட்டுவாங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி அடையுமா அடையாதான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ இதே ஒரு லைக் கன்ஃபார்மாக இந்த வழியில் போனால் வெற்றி தான், கன்ஃபார்மாக அதை செய்தால் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய முயற்சியெல்லாம் விட்டுட்டு அந்த வழியில் நேராக போயிடலாம். அப்படி போகக்கூடிய நிலை தான் ஞான நூல்களின் வழி, ஞானாசிரியர்களை பின்பற்றி நடப்பது. இப்போ பெருமான் என்ன செய்கிறான்? இந்த பார்வையில் உள்ளவர்களும் சரி, பாதாளத்தில் உள்ளவர்களும் சரி, விண்ணோர்களும் சரி, தனித்தனியாக தங்களுக்கு தெரிந்த வகையிலே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய நிலை இல்லாமல் என்னை தேடி வந்து அருள் செய்த பெருமான் ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடினாம் தில்லேனம் கொட்டாமோ. பெருமையை பாடிக்கொண்டே அந்த பெருமையை நினைத்து கொண்டே இருக்கணும், அந்த பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு முறையாவது அவர்களுடைய பெயரை சொல்லிடணும். அதனாலதான் சொல்றாரு இல்லையா, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்னு சொல்றார். அவரோட பேரை சொன்னாலே என்ன அது? தெளிவு, இறைவனை நோக்கிய தெளிவை நமக்கு கொடுக்குறோம். நம்ம பாருங்க, பக்த பஞ்சாட்சரம்னு அதுக்கு பேரு. நால்வருடைய பேரையும் சொன்னாலே பெருமான இடத்துல போயிடலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சுந்தரரை நம்பியாரூரர், நம்பியாரூரர், ஞான சம்பந்தர் அப்படியே எழுதுங்க. எழுதி மெய்யெழுத்துக்களை நீக்குங்க. ஒற்று எழுத்துன்னு சொல்லக்கூடிய புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் எடுங்க. எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்து. நாவுக்கரசர், நாவுக்கரசர், ஞான திரு அடைமொழி, ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர். எல்லாம் எத்தனை எழுத்து வரும்? எல்லாம் 5 எழுத்து. இதற்கு பக்த பஞ்சாட்சரம். பெரிய ஞான நூல்கள் 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் நிறைய தனியா பல்வேறு பதிகங்களை பாடியிருக்கார். திருநாவுக்கரசர் ஏகாதச மாலை நிறைய அந்த 11ஆம் திருமுறை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நிகழ்வுகள் இருக்கும், செய்திகள் இருக்கும்.
மணிவாசகர். அது நம்ம மணிங்கிறத நமக்கு புரியணுங்கிறதுக்காக மாணிக்கம்னு சொல்றோம். மணிவாசகர். அது மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். பழைய பதிப்பகத்தில் கூட பாருங்க மணிவாசகர் பதிப்பகம்னு வச்சிருப்பாங்க. பழைய இதில் மணிவாசகர் அப்படின்னா அந்த மணியை நம்ம கொஞ்சம் விரிச்சு மாணிக்கம் அப்படின்னு சொல்றோம். மாணிக்க வாசகர் அப்படின்னு. அப்படி அந்த நினைத்து நாம குருநாதருடைய பேரை சொன்னாலே, நம்முடைய ஆசிரியருடைய பேரை சொன்னாலே, அது என்ன பேராக வேணாலும், நம்முடைய ஞானாசிரியர் பேரை சொன்னாலே அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். அந்த நினைப்பரிய தனிப்பெரியோன் சீர்பாடல். அவ்வளவு எளிதாக அந்த குருநாதரை ஞானாசிரியரை பற்றி விட முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. அப்ப என்ன தடுக்கும்? ஆணவம் தடுக்கும். எப்படி தடுக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பெரியாளா, நான் அவரோட பெரியாள். அவர் 100 கிலோ தான் இருக்கார், 120 கிலோ இருக்கேன். வெயிட் நான் தான் வெயிட்டான ஆள். அவர் 5.6 அடி தான் இருக்கிறாரு, நான் 5.8 அடி இருக்கிறேன். நான் தான் ஹைட். இப்படி ஒவ்வொன்றுலையும் ஒப்பீடு செஞ்சுக்கிட்டு போனா என்ன ஆகும்? நான் அவரோட பெரியவன், அதுல பெரியவன், நான் இதுல பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டே போனா என்ன ஆகும்? ஆணவம் தான் தலை விரித்து ஆடும். அப்ப என்ன செய்யணும்? ஆணவம் நீங்கி போகணும்னா எதுல வேணாலும் அவர்கிட்ட போட்டி போடலாம். அருள் அவரிடத்துல போட்டி போட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் பல ஆண்டு காலமாக தவம் என்று சொல்லக்கூடிய சிவபூசையை செய்து வரக்கூடியவர். நாம யாரு? அவர் சிவபூசை செய்வதை பார்த்து நாமும் செய்யணும்னு ஆசைப்பட்டு வாங்கியவர்கள் சிலர். நீ ஏன் இன்னும் வாங்காம இருக்கிற, இனிமேல் வாங்கலைன்னா இங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவரை பார்க்கறதுக்காக கட்டாயத்தின் பேர்ல வாங்கி கொண்டு பூசை செய்து வருவது. எப்படியா இருந்தாலும் சரி, நம்மை ஞானத்தை நோக்கி உந்தி தள்ளக்கூடியவர் அவர். அதை நம்மால தானே முயற்சிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. ஒரு திரைப்படத்தில் எல்லாத்தையும் பழைய படத்தில் தான் காப்பி அடிப்பாங்க. ஒரு படத்தில் என்ன செய்வார், ஒரு சினிமா கதை படம் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் வந்து கேட்பார், நான் இப்போ தான் பிரபலமாக வந்துட்டு இருக்கிறேன், ஒரு நடிகர்கிட்ட இன்னொரு நடிகர் பேசுகிற மாதிரி, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா பண்ணிக்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சரி உன்னால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும், நீ எவ்வளோ வெயிட் இருக்கிற, நான் 60 கிலோ இருக்கேன், உன்னால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும், 80 கிலோ என்னால் தூக்க முடியும். சரி 80 கிலோ உன்னால் தூக்க முடியும்ல, நீ 60 கிலோ தானே, உன்னை நீயே தூக்க அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அது எப்படி, ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும்ல அப்படின்னா, அந்த பிடிப்பு தான் கல்யாணம் இல்லை, அதை பிடிச்சிட்டு நீ உன்னை தூக்க முடியும். அப்போ அதை போல அதை சொல்லுவார். அதுதான் பின்னால் காமெடியில் வரும், கார்த்திகனுடைய எங்கே எப்போ அவனையே தூக்குறானோ அப்போ தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நம்மால முயற்சி செய்து அந்த ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்னா, அது எதற்கு ஒப்பானதுன்னா, நாமளே தூக்கிக்கிற மாதிரி, அது முடியவே முடியாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு பற்று கூடாது இருந்தால் தான் நம்மை தூக்கிக் கொள்ள முடியும். சின்ன வயசுலலாம் நாங்களாம் இப்போ எப்போவுமே ஒன்றும் பெருசாக வலிமை இல்லைன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறோம். அப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார் கம்பியில் ஏறி மேலே ஏறணும். அப்போ
அப்போ ஏற முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், கீழே இருந்து பிடி மாஸ்டர் பிடிச்சி மேலே தூக்கி விடுவார். அப்படிதான் நமக்கு ஞான நிலையில் நம்மால முயற்சி பண்ணி மேலே போக முடியலைனாலும் என்ன செய்வார்னா, அந்த குருநாதர் அவர் மேலே தான் இருப்பார், கை பிடிச்சி தூக்குவார். நம்மளால் தூக்க முடியல, நம்ம போக முடியல அப்படின்னு சொன்னால் அவர் இறங்கி வந்து நம்மை மேலே தூக்கி விடுவார். நம்மளை மேலே தூக்கி விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுவார், அவர் மேலே வந்துடுவார். ஏன்னா அவர் எப்போ வேணாலும் மேலேயும் வர முடியும், கீழேயும் வர முடியும். அவர் கீழே வர்றது எதுக்காக, நம்மை போன்றவர்களை தூக்கி மேலே வைப்பதற்காக அவர் கீழே வருகிறார். அதுதாங்க குரு, அதான் இறைவனுடைய திருவருள். அங்க அண்டசராசனங்களில் அத்தனையும் கடைந்து இருக்கக்கூடிய பெருமான் எதற்காக இப்படி இறங்கி வருகிறான் அப்படின்னு சொன்னா, நம்மை தூக்கி மேலே வைப்பதற்காக. அந்த பெருமையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாயிருக்கும் போதெல்லாம் சொல்லணும், நினைப்பு இருக்கும் போதெல்லாம் நினைக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆணவத்தின் பால் பட்டு நிற்காம அடிமை திறத்திலே அடங்கி கிடந்து அவர் திருவடியை பிடித்து கொண்டே அப்படியே மேலே போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எங்க ஒன்னாலும் நம்மளுடைய கை நழுவி போயிடும். அது எப்படி அப்படின்னா, குரங்கு குட்டி மாதிரி, குரங்கு வந்து குட்டி தான் குரங்கை பிடிச்சிட்டு இருக்கும், அது பாட்டு குரங்கு இஷ்டத்துக்கு தாவும். குட்டி கொஞ்சம் பிடிய விட்டுச்சுன்னா கீழே விழுந்துடும். அப்படி நாம தேடி பிடிச்சிக்கணும்னா எங்காவது, எல்லா இடத்துலையும் நிகழ போறது இல்லை, எங்காவது ஒரு இடத்துல குட்டி கீழே விழுந்து. ஆனா இந்த பூனை அதோட குட்டியை பத்திரமா எடுத்து போயிடுச்சு. எங்க பாதுகாப்பா இருக்குன்னு தூக்கிட்டு போய் அங்க பத்திரமா வச்சு அது சரியான பக்குவம் வர வரைக்கும் காப்பாது. அது போல நம்ம முழுசா சரணடைஞ்சிட்டோம்னா யாரிட, குருநாதரிடத்துல அப்படியே திருவடி, ஐயா நீங்க தான் எல்லாம், நீங்க காட்டுகின்ற வழியில பயணிக்கிறேன்னு சொல்லி அவருடைய திருவடியை பணிந்தோம்னா அடுத்து நாம நல்ல நிலையான ஒரு உயரத்தை அடையலாம். அந்த உயரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம குருநாதரை மறந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்மை மீண்டும் எங்க கொண்டு வந்துடும், கொண்டு வந்துடும். எக்காரணத்தை கொண்டும் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நமக்கு நம்முடைய ஞானத்தை அருளிய ஞானாசிரியரை, குருநாதரை மறந்து விடக்கூடாது. அதை நினைக்கணும். அதை நினைச்சாலே ஒரு மகிழ்ச்சி வரணும் இல்லையா? அப்படி வந்தாதான் அந்த குரு பக்தி நிலைக்கும். அவரை சில பேரெல்லாம் இப்போ சொல்லுவோம் இல்லையா, அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஏறுது, அப்படி இருக்கிறவங்க நம்ம கொடுத்துரு குருநாதரா எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், எங்க இருந்து நினைச்சாலும், வள்ளுவர் சொல்லுவார் அந்த இதில் 3ஆம் பாலில் மத்தூர் பாலில், எப்பா இந்த கல்னால் ஏற்படக்கூடிய அந்த போதை சொல்கிறாங்க இல்லையா, அது கூட அதை குடிச்சாதான் ஏற்படும். ஆனால் நினைத்தாலே இதெல்லாம் அப்படியே வசனத்தை உருவி எடுத்திருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி அருள் உணர்வு அப்படியே சுற்றி எங்கே இருந்தாலும் நம்ம பார்க்குற இடத்துலலாம் அவரை பார்த்தா இப்படிதானே இருப்பார், இப்படிதானே நடப்பார், இப்படிதானே பேசுவார் அப்படின்னு அந்த நினைவு அவரை நினைக்கும் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும், அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படணும். அவரோட பேரை சொல்லும் போது நமக்கு உள்ள ஒரு உடலுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அப்படியெல்லாம் இருந்தால் அவர்களைத்தான் நம்ம வந்து நினைந்து போற்ற முடியும். அது எப்படின்னா, அந்த குரு பக்தியினுடைய வெளிப்பாடு எங்கே இருந்தாலும் நம்ம போயிட்டே இருப்போம். அவருடைய பேர் நம்ம காதில் வந்துக்கணும். யாரோ ஒருத்தர் அந்த பேரில் இருப்பார், அவரை கூப்பிடுவார். சிலதெல்லாம் அந்த ஆச்சரியமான உணர்வுகள் நம்மளால் உணர முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த வெளி படோடோபங்களை எல்லாம் விட்டுட்டு, ஆணவத்தை எல்லாம் விட்டு அமைதியாக உட்கார்ந்து பார்த்தோம்னா நம்ம அந்த குருபொருளை
உணர முடியும். ஆக அந்த தனிப்பெரும் பெரியோனுடைய சீர்பாடல் பாடினாம் நெல்லினம் கொட்டாமோ. எப்போவும் அந்த சீர்மையை, அந்த பெருமையை, கீழே இருந்த நம்மளை மேலே எடுத்து வைத்த பெருமையை நாம நாள்தோறும் சிந்தித்து அந்த கருணையை போற்றி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்றார். நண்பர்களுக்கு இடைவேளை.